ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் தமிழ் கோடிங் கீக். நம்ம ஒன் ஆஃப் த HTML வீடியோஸில் இமேஜ் டேக் பற்றி பார்த்துருந்தோம். அதாவது இமேஜ் டேக் எப்படி வந்து ஒரு சிங்கிள் டேக், அது க்ளோசிங் டேக் இல்லை அப்படின்னு பார்த்துருந்தோம். அண்ட் இமேஜ் டேக்கில் நம்ம எப்படி சோர்ஸ் ஆஃப் த இமேஜ் பார்த்த வச்சு நம்ம HTML எம்பெட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபிகர் டேக் அண்ட் ஃபிகர் கேப்ஷன் டேக் அப்படின்ட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது HTML-ல. ஸோ அந்த டேக்ஸ் வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு யூஸ் கேஸ் சொல்லிடுறேன். ஸோ இந்தமாரி ஒரு இமேஜ் இருக்குது நம்மகிட்ட ஆல்ரெடி. அண்டு இந்த இமேஜோட கேப்ஷன்னு கொடுப்பாங்க நிறைய வெப்சைட்ஸில். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு டயக்ராம் எடுத்துட்டீங்க அப்படின்னா, அந்த டயக்ராமுக்கு கீழே கேப்ஷன் அப்படின்னு போட்டு அந்த டயக்ராமோட ஒரு ஷார்ட் ஹெட்டிங் மாரி கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம வந்து எப்படி இமேஜோட எம்பெட் பண்ணுறது அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ நான் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ளெயினான HTML டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ அதில் நான் வந்து டைட்டில் வந்து ஃபிகர் டேக் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ பாடியில் நான் ஃபிகர் அப்படின்ற ஒரு டேகை யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபிகர்ன்ற டேகு இமேஜ் டேக் மாரி சிங்கிள் டேக் கிடையாது, இது க்ளோசிங் டேகும் இருக்குது. ஸோ இந்த ஃபிகர் டேக் உள்ள நீங்கள் வந்து இமேஜ் டேகை யூஸ் பண்ணணும். ஸோ இமேஜ் டேக்கில் எஸ்ஆர்சி ஆட்ரிபியூட்டில் நீங்கள் வந்து இமேஜோட சோர்ஸ் இதெல்லாம் பார்த்து கொடுக்கணும். ஆல்டர்னேட் ஆட்ரிபியூட் அப்படின்றது நான் ஆல்ரெடி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இமேஜ் டேக் வீடியோவில். அந்த வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் வந்து என்னோட பேஜில் இருக்கும், நீங்கள் போய் பாருங்கள் யூடியூப் பேஜில். ஸோ இந்த ஆல்டர்னேட் ஆட்ரிபியூட்டில் நான் ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ஹெட்டிங் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கொடுக்குறேன், இமேஜோட எக்ஸ்ப்ளனேஷன். ப்ராக்ரஷன் ஃப்ரம் 2024. ஸோ இதை இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இந்த பேஜை நம்ம ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் அந்த இமேஜ் டேக் வந்து எம்பெட் ஆகிருக்கும் HTML-ல. ஸோ இதோட நம்ம ஹைட் அண்ட் வித்தை வந்து நம்ம கண்டெயின் பண்ணிக்கலாம். ஸோ தட் இது எக்ஸிட் ஆகாமல் இருக்கட்டும். ஹைட் 500 அண்ட் வித்தும் நான் சேமாக 500 கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ அது கண்டெயின் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த இமேஜ் டேக்கு நம்ம எப்படி கேப்ஷன் கொடுக்கலாம் ஃபிகர் கேப்ஷன் டேகை வச்சு அப்படின்னு பார்க்கலாம். ஃபிகர் கேப்ஷன் அப்படின்னு ஒரு டேக் இருக்குது. ஸோ இந்த டேக்கில் நான் வந்து ஒரு ஷார்ட் கேப்ஷன் மாரி கொடுக்குறேன். அண்ட் jumping from 2023 to 2024. ஸோ இப்போ இந்த பேஜை ரீலோட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேப்ஷனுன்றது வந்து உங்களுக்கு வந்து இந்த இமேஜ் டேகோட சேர்ந்து லோட் ஆகிடும். ஸோ இந்த ஃபிகர் கேப்ஷன் டேக்கில் நம்ம CSS எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றது இதோட CSS பார்ட் வரும்போது பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் HTML அண்ட் வெப் டெவலப்மெண்ட் பேசிக்ஸ் கற்றுக்குறாங்கன்னா அவங்களோட ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அண்ட் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.